92வது விமானப்படை தினத்தை முன்னிட்டு இன்று சென்னையில் நடந்த ஏர் ஷோ 2024 அப்படிங்கிற நிகழ்ச்சியில வந்து பல லட்சம் மக்கள் வந்து சென்னையில, அதுவும் மெரினா பீச்சில் வந்து கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவுல ஒரு லிம்கா சாதனை வந்து படைத்திருக்குன்னு சொல்லலாம். உலகத்திலேயே அதிக அளவுல ஒரு ராணுவ நிகழ்ச்சிக்கு கூடிய மக்கள் கூட்டம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவுல சாதனையும் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஏர் ஷோவில் ராணுவ வீரர்கள், விமானப்படை வீரர்கள் செய்த சாகசங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பிரமிப்பை தான் உருவாக்கின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம அங்க ஏர்கிராஃப்ட்லாம் அவங்க அந்த ரஃபேலோட அந்த விமான சாகசம்ங்கிறதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஏர் ஷோ மட்டும் இல்லாம எதிரி நாடுகளுக்கு எங்களுடைய விமானப்படையின் பலத்தை, இது ஒரு பகுதி மட்டும்தான், எங்களுடைய விமானப்படத்தை பலத்தை பாருங்கள் அப்படிங்கிற ரீதியில ஒரு சவால் தான் விட்டுருக்காங்க நம்ம விமானப்படை அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியான ரீதியில தான் சென்னையில் இந்த ஏர் ஷோ வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பலத்த வரவேற்பை வந்து பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்துல சென்னையில கூடிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஏர் ஷோ வந்து 10 லட்சம் மக்களுக்கு மேல பார்த்திருக்காங்க. அதனால அதுக்கு உண்டான முறையான திட்டமிடல் இருந்துதான் பாத்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம திராவிட மாடல் அரசோட நிர்வாக திறமை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். எங்கெல்லாம் வந்து நல்லா இது செயல்படணுமோ அங்கெல்லாம் கோட்டை விட்டுருவாங்க. செயல்படாத இடத்தெல்லாம் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து போயிட்டு முட்டிட்டு நிற்பாங்க. எப்படி இந்த கார் பந்தயம் ஃபார்முலா 4 நடந்தது பார்த்தீங்களா? அதுக்கு எப்படி வந்து ஒரு குருட்டுத்தனமான ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்களோ, அதுக்கு செய்த அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், நிர்வாக வசதிகள் கூட இந்த ராணுவ நிகழ்ச்சிக்கு செஞ்சாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யலன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு சாதாரணமே தெரியும், சென்னையில ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடத்தினாலே அங்க வந்து பலாயிரம் பேர் வந்து ஒண்ணு கூடுறாங்க. ஒரு சென்னையில ஒரு ஏதாவது ஒரு பகுதியில ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடந்தாலே அங்கேயே பலாயிரம் மக்கள் கூடுறாங்களே. ஒரு விமான ஷோ, விமானப்படையோட ஏர் ஷோ நடக்குது. அது மட்டும் இல்லாம 21 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த சென்னையில ஒரு ஏர் ஷோ நடக்குது. அந்த ஏர் ஷோ நடக்குது, எத்தனை லட்சம் மக்கள் வந்திருப்பாங்க. அதுக்குண்டான முறையான திட்டமிடல் இருக்கா, நிர்வாக திறமை இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னா சொல்லும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நெரிசல சிக்கி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து டெத் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு 60 வயசு முதியவர் ஒருத்தரும், 34 வயசு ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்லயும் செத்துருக்காங்க. இது வந்து சுகமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரமே வந்து தன்னோட குழந்தை குட்டிங்களோட நடந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. முறையான போக்குவரத்து வசதியும் முறையான திட்டமிடலும் இல்ல. 10 லட்சம் மக்களுக்கு வெறும் 70 பேருந்துகள் தான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க. இந்த கூட்டத்தை புரிந்து கொண்ட மெட்ரோ நிர்வாகம் வந்து உடனடியாக 3.5 நிமிடத்திற்கு ஒரு ட்ரெயின் அப்படிங்கிற ரீதியில வந்து செயல்படுத்திட்டாங்க. ஆனா இந்த வேளச்சேரி டு சென்னை பீச் போற அந்த பறக்கும் ட்ரெயின் நிர்வாகம் பாத்தீங்கன்னா சரியான முறையில செயல்பட தான் சொல்லணும். வழக்கம்போல நம்ம திராவிட மாடல் அரசு இந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கு உண்டான முறையான பேருந்து வசதியாச்சும் செஞ்சிருக்கணும். அதுவும் செய்யல. இதனால வந்து பல மக்கள் தங்களோட குழந்தை குட்டிகளோட கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நடந்து போன ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அந்த ரீதியில தான் சென்னை ஏர் ஷோ ஒரு பக்கம் பெருமையா நடந்தாலும், ஒரு பக்கம் வந்து நிர்வாக திறமையால இது மாதிரியான சில குறைபாடுகளால அந்த நிகழ்ச்சிக்கு உண்டான ஒரு பெருமைமிகு தருணமே வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லணும். விமானப்படையோட தரப்புல இருந்து செய்யப்பட்ட அந்த சாகசம், நிர்வாக திறமைங்கிறதுல ஒரு பக்கம் அவங்க 100% அவங்க என்ன திட்டமிட்டாங்களோ அதை செஞ்சுட்டாங்க. ஆனா இங்க மாநில அரசு வந்து போக்குவரத்து, அதுக்கப்புறம் வந்து பொதுமக்களுக்கு உண்டான உணவு, குடிநீர், அவர்களுக்கு உண்டான நிர்வாக வசதிகள்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்தா, அடிப்படை வசதிகள் செஞ்சாங்கன்னு பார்த்தா செய்யலன்னு தான் சொல்லணும். எப்படின்னு தெரியும், லட்சக்கணக்கான மக்கள் வந்து கண்டிப்பா கூடுவாங்க. சாதாரண ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடத்தினா ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. இது மாதிரி இந்திய அளவுல வந்து பெருமை மிகு ஒரு தருணமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பல லட்சம் மக்கள் கூடுவாங்க. அப்படி தெரிஞ்சும் இதுக்கு உண்டான முறையான வசதிகள், அடிப்படை வசதிகள் செய்யாதால இன்று 2 பேர் வந்து இறந்திருக்காங்க. இன்னும் பல பேர் வந்து சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அட்மிஷன் இருக்காங்க. இதுல இருந்து இன்னும் எத்தனை பேர் சாக போறாங்கன்னு தெரியல. இது மாதிரி ஒரு சுகமான ஒரு நிகழ்ச்சியோட தான் இந்த பெருமைமிகு தருணமான ஒரு விமானப்படை ஏர் ஷோ 2024 வந்து ஒரு சில குறைபாட்டால அதோட பெருமை வந்து சில காரணங்களால இழந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா சென்னை ஏர் ஷோ 2024 ஆப்ரேஷன் கண்டிப்பா சக்சஸ் ஆயிருக்கு. ஆனா பேஷன் டெட் அப்படிங்கிற ரீதியில தான் முடிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லணும். இன்னும் இது போன்ற நிகழ்ச்சிகள் சென்னையில நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான முறையான வசதிகள் வந்து செஞ்சிருக்கணும். அடிப்படை வசதிகளுக்கு வந்து தமிழக அரசு சரியா பண்ணியிருந்தாங்கன்னா இது மாதிரியான சுகமான நிகழ்ச்சி வந்து கண்டிப்பா நடந்திருக்காதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கலாம். இனிமேலாவது இது மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது முறையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு
தமிழக அரசு முன்வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து மக்களின் சார்பாக இந்த வீடியோல நான் வச்சிருக்கேன். நன்றி, வணக்கம் மக்களே.